ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம அந்த கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் இதில் இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 2 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம எப்போவே சேர்க்கறதுனால வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் இதில் 3 பல் பூண்டை நான் நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறது தான் இந்த கீரை பொரியலோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் கட்டு கீரையை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க தான் நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சுருங்கிடும். ஸோ இந்த கீரை நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருண்டுடுச்சு. இந்த அளவுக்கு சுருண்டா போதும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 5 பூண்டு பல், அப்புறம் 5 காஞ்ச மிளகா. இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலை மையாக அரைக்கக்கூடாது, குறையாக அரைச்சிக்கோங்க. கோஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கீரையை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருப்பேன். கீரையும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை பொரியல் நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, அப்புறம் பசலைக்கீரை இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் சாதத்தில் போட்டு கூட இந்த கீரை பொரியல் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.